வெல்கம் டு பியர் பைசெப்ஸ் தமிழ். நான் நினைக்கிறேன் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் ரஜினிகாந்தை தெரியும். நாகாலாந்து அல்லது காஷ்மீரில் உள்ள ஒரு குழந்தைக்கு கூட அவர் யார் என்று தெரியும். தமிழ் கலாச்சாரத்துல இந்த சூப்பர் ஸ்டார்டமே வந்துச்சு. நாடு முழுவதும் பிரபலமா ஆக வேண்டும்னா முதலில் தமிழ்நாட்டுல வெற்றி பெறணும். ஆமா. கமல் அல்லது ரஜினி மக்களுக்கு ஏன்னா அதிகமா பிடிக்குது? அந்த குரூப்ல வேற யாரும் இருக்காங்களா? சூப்பர் ஸ்டார் குரூப்பா? ஆமா. நான் உனக்கு ரஜினிகாந்த் பத்தி சொல்ல போறேன். தமிழ்நாடுல கமல்ஹாசன் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை அடிக்கடி பேசுவாரு. ஆனால் அவர் என்ன அது செய்ய முடியும்? அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்ல. நடிப்பு, எழுத்து, இயக்கம் அல்லது திரைப்பட தயாரிப்புன்னு எல்லாத்துலயும் அவர் சிறந்தவர் தான். ரஜினிகாந்த கமல்ஹாசனுக்கு ஒப்பிட்டு பார்த்தா அவர் இந்த எல்லா வகையிலும் ரொம்ப மேல இருக்காரு. ஆமா, டேலண்டட். அவருக்கு ரொம்ப திறமை இருக்கு. ஆனா அவரது கருத்துக்கள் மக்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா புரியாது. அவர் தமிழ்நாட்டின் சராசரி பார்வையாளர்களை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான். ஆனா ரஜினிகாந்த் ஆடியன்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்றத புரிஞ்சு கொள்ளுவார். ரஜினிகாந்த் அவங்களுக்கு படத்துல கமீடியன் தேவையில்லை, அவருக்கு காமெடி வரும். அவர் காமெடி ஒர்க் ஆகும், அது மிகவும் முக்கியம். அவருக்கு காமெடி வரும், அவருக்கு உணர்ச்சிகளை நல்லா வெளிப்படுத்துறது வரும், அவருக்கு ஆக்ஷன் வரும். அவர் ஒரு பேக்கேஜ்ல எல்லாமே கொடுப்பாரு. அவர் முன்னாடி எடுத்த படங்களை பார்த்தா எல்லாமே பிளாக் பஸ்டர் தான். ஆனா நீ கமல்ஹாசன் படங்களை பார்த்தா அவை பிளாக் பஸ்டர்களாக இல்லையானாலும் குவாலிட்டியா இருக்கும். இட்ஸ் ரெஸ்பெக்டட். ஆமா, குவாலிட்டி. ஆனா ரஜினிகாந்த் ஒரு டிஃப்ரெண்ட் பேக்கேஜ். நீ அவரை பார்க்கலாம், அவர் ரொம்ப டவுன் டு எர்த். அவர் திறமையானவர். அவருக்கு ஆடியன்ஸுக்கு என்ன வேணும்னு நல்லா தெரியும். எல்லா படங்களும் பிளாக் பஸ்டர். ரஜினிக்கு அப்புறம் அடுத்த பெரிய ஸ்டார் யாருன்னு ஒரு டிஸ்கஷன் நடந்தது. விஜய் அவர் இடத்த பிடிப்பாருன்னு. அவருக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கும்னு நான் நம்புறேன். He is capturing the young minds. நீ விஜய் சேதுபதி பத்தி பேசுறியா? இல்ல, விஜய், தளபதி விஜய். விஜய் கண்டிப்பா அரசியலுக்கு வருவாரு. ஆனா எப்போது நடக்கும்னு அதுதான் கேள்வி. அவர் பல இடங்களிலும் சிம்பாலிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியிட்டாரு. அவர் ஆடியோ லான்ச் ஸ்பீச்சஸ் பார்த்தா இது நேரடியாக புரியும். ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோரின் மறைவுக்கு பிறகு ஒரு வெற்றிடம் இருந்தது. அவங்க இருவரும் ஒரே டைம்ல போயிட்டாங்க. நம்ம மாநிலத்தின் இரு தலைவர்களும் இல்லாம போயிட்டாங்க. இப்போ ஒரு காலி இடம் இருக்கு. கலைஞர் கருணாநிதிக்கு ஸ்டாலின் என்ற மகன் இருக்காரு. அவர் இப்போ முதல்வராக இருக்காரு. அவர் தலைவராக வாழ பொதுமான திறமையை காட்டினார். ஆனா அந்த பக்கம் ஒரு லீடர் கூட இல்ல. பல்வேறு துறைகள்ல இருந்து பலரும் லீடர்ஸ் ஆகி வருகின்றாங்க. கமல்ஹாசன் மாதிரி. கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா அரசியல்ல கலக்கும் போது அவர் அரசியலுக்கு வரலே. அப்படியானாலும் விஜய் பேச முயன்றார். ஆனால் அவருக்கு அரசியல் விவாதங்களால அதிக பிரஷர் வந்துச்சு, குறிப்பாக ஜெயலலிதா மாதிரி அரசியல்வாதிகளிடம் இருந்து. அவர்கள் அவனரை கஷ்டப்படுத்தினாங்களா? அவர் படங்கள் ரிலீஸ் ஆகாது. அவர் பல படங்கள் போஸ்ட்போன்ட் ஆகி வந்துச்சு. மக்களுக்கு பல பிரச்சனைகள் தெரியும். சோ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இது மறைக்கப்பட்ட விஷயம் இல்ல. நிறைய நார்த் இந்தியா மக்களுக்கு இவை தெரியாது. ஆமா, இது ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி அதிகாரப்பூர்வமான தலைவர்களா இருந்தார்கள். அவங்கள ஆட்சியில் இருக்கும்போது நீ அவங்கள விமர்சிச்சா, குறிப்பா நீ சினிமா இண்டஸ்ட்ரி நபரா இருந்தா அது கஷ்டமா இருக்கும். தமிழ்நாட்டுல சினிமா இண்டஸ்ட்ரி அரசியலால மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. பிகாஸ் அது மக்களை ரொம்ப வலுவா பாதிக்குது. ஆமா. ஒவ்வொரு தமிழனும் தமிழ் படங்கள் பார்ப்பாங்களா? எங்களுக்கு மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லா தமிழ்நாடு மக்களுமா? கிராமத்துலயுமா? ரொம்ப ஹை கிளாஸ் சொசைட்டிஸ்லயும் இது உண்மைதானா? ஆமா, திரைப்படங்களை பார்த்து ரசிப்போம். ஏன் இவ்வளவு அன்பு? தமிழ்நாட்டின் வரலாற்றை பார்த்தால் 1970களுக்கு பிறகு திரையுலகில் இருந்து பல தலைவர்கள் வந்ததை பார்க்கலாம். கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா என அனைவரும் திரையுலகில் பின்னணியில் இருந்தவர்கள். இப்போ சினிமாவில இருந்து வரும் அடுத்த லீடர்ஸ் யாருன்னு பார்ப்போம். கமல்ஹாசனை பாரு, அவர் சினிஃபீல்ட்ல இருக்கார். சீமன் இருக்கார் சினிஃபீல்ட்ல இருந்து. அடுத்து விஜய் வரணும், அவரும் சினிஃபீல்ட்ல இருக்காரு. பெரும்பாலும் மக்களுக்கு சினிமா உலகம் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா முன்னால் வேலை செய்த முறைகள் இப்போ எனக்கு பயனாகாது போல இருக்கு. ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் இப்போ பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டார். அவர் ஒரு எம்பி. அவர் அரசியலுக்கு முன்னாடி சினிமாவில நடித்தார். எனவே அரசியலில் வெற்றி பெற வேண்டுமானால் திரைத்துறையில் ஈடுபட வேண்டும். அப்படின்னா சினிமாவுக்கு மிக அருகிலேயே. நான் தப்ப புரிஞ்சிருந்தால் சரி பண்ணு. ஷாருக் கான் தமிழ்நாட்டிலையும் பிரபலமா இல்லையா? அது இருக்கு. நாளும் மத்த இந்தி படங்கள் நடிகர்கள் அவ்வளவு ஃபேமஸ் இல்ல. ஷாருக் கான் தமிழ்நாட்டுல நிகழ்ச்சிக்கு ரெகுலரா வராராம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவர் தமிழ் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணிட்டாரு. இல்ல, நீ என் தாத்தா, பாட்டி அல்லது அம்மா, அப்பா விட்டு கேட்டா அவங்களுக்கு ஷாருக் கான் பற்றி அதிகம் தெரியாது. எங்க அப்பாக்கு ஷாருக் கான் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஊர்ல கேட்டா அவர் பத்தி அதிகம் தெரியாது. அவரை பத்தி எப்படி தெரியும்னா, ஷாருக் கான் ஒரு அழகான ஆண்.
தமிழ் படங்கள்ல ஒருத்தரோட அழகு பத்தி பேசும்போது ஷாருக் கான் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வகை ஸ்டேட்மெண்ட்ஸ் அடிக்கடி வருவது சகஜம். ஆனா ஐஸ்வர்யா ராய் பார்த்தாலே தமிழ் மக்களுக்கு எத்தனை மிஸ் வேர்ல்டு வந்தாலும் உலக அழகுக்கு ஐஸ்வர்யா ராய் தான், எப்போதும் ஐஸ்வர்யா ராய் தான். இது எல்லா இந்தியன்ஸுக்கும் அப்ளை ஆகும். அப்படியா? அது சரியா? நமக்கு எப்போதும் ஐஸ்வர்யா ராய் தான். உலகளாவியா அவளை இந்தியாவின் அழகு முதல்வராக கருதுவாங்க மச்சி. உதாரணமாக நாம் அழகு பற்றி மட்டுமே பேசினால் நீங்க எல்லாரும் தமிழ் டப் படம் பாப்பீங்களா? இல்ல இல்ல இல்ல. நாங்க வருஷங்களாக பீர் பைசப்ஸ் தமிழ் சேனல் ஆரம்பிக்க முயற்சித்தோம். சரி. அதை டப் பண்ணாம அதே கான்செப்ட்ஸ் ஒரு தமிழ் பேசுற ஆளு விளக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆமா, நமக்கு டப்பிங் பிடிக்காது. தமிழ்நாட்டுல டப்பிங்கை கடுமையா இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தின் விருப்பங்களை அறிந்து கொள்வது கலாச்சாரம் முக்கியமா இருக்கு. இது கம்பெனிகளுக்கு உலக அளவில் வளர வாய்ப்பு கிடைக்காம போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பியர் பைசப்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்லா வீடியோஸ் பார்க்கலாம்.